வீடியோ பார்த்துப்பீங்க. அந்தமாரி குண்டெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு இப்போ தான் தெரியும். எனக்கு எல்லா நாட்டிலும் அப்படி அந்தமாரி குண்டெல்லாம் இருக்கும் இல்லை. ஆமாம், இந்தியாவில் கூட இருக்கு அக்னின்ற ஒரு விளையாட்டு பொம்மை இந்தியாவும் வச்சுருக்காங்க. இப்போ அதெல்லாம் கூட இந்த வார் ஏன் நடக்குது, எதாவது நடக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். ஏன் ஃபஸ்ட்டு அமெரிக்கா வந்து ஏன் ஃபஸ்ட்டு ஈரானை தாக்குறாங்க, இது மட்டும் எனக்கு டவுட்டாகவே இருக்குது. எனக்கு இன்னும் தெரியல ஆன்சரு. யாராச்சும் தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அங்கே உள்ள மக்கள் எல்லாமே போச்சு, தரமட்டமாகிடுச்சு. ஈரான் பாதி தரமட்டமாகிடுச்சு, அமெரிக்கா பாதி தரமட்டமாகிடுச்சு, இஸ்ரேலா பாதி தரமட்டமாகிடுச்சு. ஆனால் ட்ரம்ப் வந்து சொல்லியிருக்காரு வார் ஸ்டாப் பண்ண முடியாது, பேச்சுவார்த்தைக்கு இடம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஈரானும் அதுக்கு பதிலடி கொடுத்துட்டு தான் இருக்குது. நீ என்னடா சொல்கிறது நான் கேட்குதுன்ற மாதிரி 2 நாடும் சண்டை போட்டுருக்காங்க. இதில் பாதிக்கப்படுறது 2 நாடு மட்டும் இல்லை, இந்தியாவும் கூட, மற்ற நாடும் கூட. இப்போ நம்ம இந்தியாவில் கூட சிலிண்டர் இல்லை, எல்லாம் இப்போ பாதி ஹோட்டலு இழுத்து மூடிட்டாங்க. நெக்ஸ்ட்டு பெட்ரோலு, இது எல்லாமே பார்க்கணும். அவங்களுக்கு அவங்கவுங்க ஈகோ பிரச்சனை தான் முக்கியம், வேறு எந்த பிரச்சனையும் முக்கியம் கிடையாது. என்ன நடக்குதுன்னே தெரில. ஸோ பாருங்கள், யாராவது ஜாக்கிரதையாக இருந்துங்க, சிக்கனமாக இருங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும். என்னமாரி அப்டேட் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.